வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் உங்கள் PRSTC TV பி. ராஜசேகரன். மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராவார். இவர்கள் மாணவர்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று தவப்புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு நிதியை பெற்றுத்தரவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மாணவர்களின் பெற்றோர்கள்தான் வாக்களித்தார்கள் என்பதை மறந்துவிட்டாரா? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சி. ஆளும் கட்சியின் கூட்டணியில் உள்ள உறுப்பினர் இவர். ஆளும் கட்சியில் திட்டம் அறிவிக்கப்பட்டால் ஆரம்ப காலங்களிலேயே அதனை பெற்று செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? தெரியாமல் விட்டுவிட்டாரா? நிதி வழங்கவில்லையா? நிதியை இவர் கேட்கவில்லையா? இந்த ஒரு மனிதநேயமில்லாத, மாணவர்கள் நலன் மீது அக்கறை இல்லாத இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வழங்கினால் இவர் என்ன செய்வார் என்பதை அந்த தொகுதி மக்கள் தான் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்கள் நலன் மீது மிகுந்த அக்கறையுடனும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்பவர் ஆவார். இப்போது தெரிகிறதா இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அவர்கள் ஏன் தோல்வி அடைவார் என்று நான் கூறினேன் முதல் வீடியோவில் என்று சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களித்தால்தான் இதுபோல் ஏமாற்று பேர்வழிகளை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக, இந்த தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.